சினிமா பூங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஜனநாயகன். இந்த படத்தை பற்றி முன்னாடியே உங்களுக்கெல்லாம் தெரியும். பாலையா நடித்த பகவன் கேசரிங்கிற தெலுங்கு படம் தான் இந்த படத்துடைய கதை. ஏன்னா அந்த படத்துடைய இயக்குனர் வந்து வினோத். அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், நான் ஒரு ஆக்ஷன் பிளாக் கதையை வந்து விஜய் அவர்களுக்கு சொல்ல போனேன், அவங்க தான் இந்த படத்துடைய கதையை எடுத்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிலில் இருப்பாங்க. அந்த ஜெயிலில் அவருடைய நடத்தைகள்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஜெயிலர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வேண்டிய நிறைய உதவிகளை செய்வார். இதுவே ஒரு பிரச்சனையாக மாறி அந்த ஜெயிலரை வந்து அங்கேருந்து மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகிறாங்க. போகும்போது அந்த ஜெயிலரை பார்க்க போகலாம் அப்படின்னு அவங்கள தேடி போகும்போது அந்த ஜெயிலருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த டயத்தில் அவருடைய இறக்கும் தருவாயில் அவர் மகளை என்ன பண்ணுறாருன்னா, விஜய்கிட்ட, அதாவது ஹீரோட்ட கொடுத்து, இந்த பொண்ணை எப்படியாவது நீங்கள் இராணுவத்தில் சேர்த்துருங்க, அதுதான் என்னுடைய ஆசை, அவளுடைய ஆசையும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜெயிலருக்கு ஒரு நன்றி கடனை அந்த பொண்ணை தான் எடுத்து வளர்த்து அதை எப்படியாவது இராணுவத்தில் சேர்த்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஒரு மன குறை ஒன்று இருக்குது, அது அப்பப்போ வெளிப்படுது. இதுக்கு காரணமான வில்லன் யார், இராணுவத்தில் சேர்த்தாங்களா சேர்க்கலையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை இதுதான். ஆனால் படத்தில் சொல்ல வந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கும். விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள படங்கள்லாம் கதைகள் அப்படியே கரெக்டாக போயிட்டு இருக்கும், பாடல்கள் நல்லாயிருக்கும், நடனம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே மிஸ்ஸிங். படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தனி சீன்களாக தான், ஆக்ஷன் பிளாக்காக தான் இருக்கும். ஒரு 10 படத்துடைய கலவை. 3 ஹவர் ஓடக்கூடிய இந்த படத்தில் 2 ஹவர் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். கடைசி பாகம் இன்னும் கொஞ்சம் தொய்வாக தான் போகுது. விஜய் ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து விஜய் ஹீரோ அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பிளாக் தனித்தனியாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கதையாக இந்த படத்தை பார்க்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அதற்கான வாய்ப்பு இந்த படத்தில் இல்லை. மேக்கிங், சண்டைகள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஒரு அரசியல் படம் மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த முன்னாடி உள்ள ஆட்சியில், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், டிஎம்கே ஆட்சியில் நடந்த சில குறைகள், இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கள்ளச்சாராய மரணம், இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ஸ்டண்ட்டுகளை எடுத்து தனித்தனியாக மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு கோர்வையாக போகலை, சீன் பை சீன் அப்படின்னு போகும்ல, அது மாதிரி கிடையாது. இங்கே ஒரு காட்சி, அங்கே ஒரு காட்சி, அங்கே ஒரு காட்சி. விஜய் ரசிகர்கள் கைதட்டுற அளவுக்கு, விசிலடிக்கிற அளவுக்கு இந்த படத்தை வினோத் அவர்கள் எடுத்திருக்காங்க. 10 தெலுங்கு படங்களை பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்திற்கு சர்டிஃபிகேட் வழங்கியதால் குழந்தைகள் பார்க்க முடியாது, பெரியோர்கள் மட்டும்தான் பார்க்கலாம். விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மக்களுக்கு பிடிக்குமா, பொதுமக்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது போகத்தான் தெரியும். இன்னொன்று சொல்லணும்னா, இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே விஜய் ரசிகர்களும் சரி, சில அமைச்சர்களும் கூட வந்து அழுகிறாங்க. அது ஏன் அழுகிறாங்க அப்படின்னு தெரியல. இல்லை படம் வந்து நல்லா இல்லைன்றதுக்காக அழுகுறாங்களா, இல்லை இனிமேல் இந்த மாதிரி படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அழுகிறாங்களா, அது ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து பெருமையை சேர்க்காது அப்படிங்கிறதான் மக்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சினிமா பூங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.